இந்த 2024ல வெறும் லேப்டாப் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷனை வச்சு மட்டும் மந்த்லி மல்டிபிள் லேக்ஸ்ல earn பண்ணலாம். இந்த வீடியோல 3 டிஃபரெண்ட் கேட்டகரி ஆஃப் ஆன்லைன் பிசினஸ் பேசிக்ஸ்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நீட் இருக்கு. இதெல்லாம் போக ஒரு போனஸ் பாயிண்ட் ஒன்று சொல்றேன். அது யார் எங்கிருந்து வேணாலும் எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணி கன்ஃபார்ம் லேக்ஸ்ல earn பண்ணலாம். இது கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கன்ஃபார்ம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு ஹவு டு மேக் மணி ஆன்லைன் சீரிஸ் பார்ட் 1. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் பிஸ்னஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. டிஷர்ட், மொபைல் கேஸ், புக்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அமேசான் ஆர் ஷாப்பிஃபை ஸ்டோரில் சேல் பண்ணலாம். ஆர் நீங்களே ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணி சேல் பண்ணலாம். கன்ஃபார்ம் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மணி தேவைப்படும். ஸோ பிகினர்ஸுக்கு கொஞ்சம் டஃப் தான். அதனால தான் இந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்மால் போர்ஷனாக முடிச்சிட்டேன். இது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். டிஜிட்டல் ப்ராடக்ட்னா வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் நாலேஜை ஒரு கோர்ஸாவோ ப்ரோக்ராமாவோ பில்ட் பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கு சேல் பண்ண போறீங்க. அவ்வளோதான். எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் தெரியுதுன்னு வச்சுப்போம். நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட் ரஷ்யாவுக்கு போகிறவங்களா இருப்பாங்க ஸ்டடிக்காக. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரஷ்யன் லாங்குவேஜ் ஒரு கோர்ஸாவோ ஆர் ஒரு ப்ரோக்ராம் பில்ட் பண்ணி நீங்க அவங்களுக்கு செல் பண்ணலாம். இது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் பிசினஸ் தான். தென் நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆர் வீடியோ எடிட்டர் இது மாதிரி கிரியேட்டிவ் ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எடிட்டிங் ஆசெட்ஸ் லைக் ஓவர்லேஸ், டைட்டில்ஸ் இது மாதிரி ஆசெட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அல்லவா. உங்களை மாதிரி எடிட்டர்ஸ்க்குலாம் இது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி மற்றவங்களுக்கு செல் பண்ணலாம். இதெல்லாம் போக ஜேசன் ஒரு சின்ன பையன் ஜஸ்ட் நோஷன் டெம்ப்ளேட் செல் பண்ணி மட்டும் 2 crore ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கான். ஸ்டார்டிங்ல ஜஸ்ட் சிம்பிள் நோஷன் டெம்ப்ளேட் லைக் டெய்லி ட்ராக்கர், ஹேபிட் ட்ராக்கர்ஸ் இது மாதிரி டெம்ப்ளேட்லாம் செல் பண்ணிட்டு இருந்திருக்கான். போக போக ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் தென் ஆண்டர்பிரினர்ஸ்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஃபினான்ஷியல் ட்ராக்கர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் $20 $40 பிரைஸ் பண்ணி செல் பண்ணியிருக்கான். 2022ல அவனால 2 crore ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடிஞ்சது ஜஸ்ட் நோஷன் டெம்ப்ளேட் செல் பண்ணி மட்டும். டிஜிட்டல் ப்ராடக்ட் பிசினஸ் பத்தி சொல்லணும்னா இதுக்கு பெருசா எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டும் தேவையில்லை மேக்ஸிமம். பட் இதுக்கு நிறைய டைம் எடுக்கும். என்னதான் டைம் எடுத்தாலும் ஒன்ஸ் நீங்க பில்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா லாங் டேர்ம்ல கன்ஃபார்ம் ஒர்த்தா இருக்கும். இந்த வீடியோல ஜஸ்ட் பேசிக் ஆன்லைன் பிசினஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரிஸ்ல அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொரு டாபிக்லயும் டிஃபரெண்ட் வீடியோஸ்லாம் பண்ணுவோம். சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பிகினர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா கன்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம். பெரிய ரிஸ்க் எல்லாம் எதுவும் இல்ல, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது. ஸோ நம்பர் 3, இதுக்கு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சர்வீஸ் பேஸ்டு பிசினஸ். உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, அந்த ஸ்கில்லை மற்ற ஒரு பர்சனுக்கு சர்வீஸா ப்ரொவைட் பண்ண போறீங்க. அதனால அவங்க உங்களுக்கு பே பண்ண போறாங்க. அவ்வளவுதான். இதுல 3 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. அதுல நம்பர் 1 ஃப்ரீலான்சிங். நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் பண்ண தெரியும்னு வச்சுப்போம். நீங்க டைரக்டா ஒரு பர்சனுக்கு அப்ரோச் பண்ணி உங்க ஸ்கில்லை சர்வீஸை மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறீங்க. அவங்க உங்களுக்கு டைரக்டா பே பண்ண போறாங்க. இந்த பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் வைஸ் இருக்கும். இதுதான் ஃப்ரீலான்சிங். இது ஸ்டார்டிங்ல பெரிய எந்த ரிஸ்க்குமே கிடையாது. ஜஸ்ட் உங்க ஸ்கில்லை மற்றவங்களுக்கு சர்வீஸா ப்ரொவைட் பண்ண போறீங்க. ஸோ நம்பர் 2 ஏஜென்சி. ஏஜென்சிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர், உங்களை மாதிரி நிறைய கிராஃபிக் டிசைனர்ஸ் இருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு டீமா பில்ட் பண்ணி உங்க எல்லாத்தோட ஸ்கில்லையும் சர்வீஸா ப்ரொவைட் பண்ண போறீங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப டஃப் ஏஜென்சி பில்ட் பண்றது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். எஸ், அப்சல்யூட்லி ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். ஸோ இது ஹார்டான ஸ்கில்லை விட சாஃப்டான ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில் பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்பர் 3 ஜாப். நீங்க நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. தம்ப்நெயில் டிசைனரா உங்களுக்கு ஜாப் கிடைக்கலாம். ஆர் நீங்க ஏதோ ஒரு பிராண்ட் ஆர் பிசினஸ்க்கு போஸ்டர் பில்ட் பண்றதுக்கு கிராஃபிக் டிசைனிங் ஆள் தேவைப்படுவாங்க. அவங்களுக்கு உங்க சர்வீஸை ப்ரொவைட் பண்றதுனால மந்த்லி பேசிஸ்ல உங்களுக்கு சேலரி பே பண்ணுவாங்க. இது பெருசா எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு 3 பேசிக் திங்ஸ் என்னன்றது இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், லேர்ன் ஸ்கில். ஸ்கில்லை லேர்ன் பண்றதுக்கு நீங்க 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு யூடியூப் வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணலாம், ஆர் இனி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம். யூடியூப் வீடியோஸ்னு பார்க்கும்போது ப்ராப்பரான யூடியூப் வீடியோ சர்ச் பண்ணி அதை லேர்ன் பண்றதுக்கு கன்ஃபார்ம் ரொம்ப டைம் எடுக்கும். அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஏதாவது ஒரு ப்ராப்பரான கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்பரான கோர்ஸ் சீக்கிரமா ஸ்கில்லை லேர்ன் பண்ணி கொஞ்ச நாளையில பிராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை சீக்கிரமாவே மானிட்டைஸ் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ண முடியும், சீக்கிரமாவே எடுக்க முடியும். ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண 2 டிஃபரெண்ட் ஸ்கில் இருக்கு. நான் முன்னே சொன்னல, ஹார்ட் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஹார்ட் ஸ்கில்ஸ்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், வெப் டெவலப்மெண்ட் இது மாதிரி சர்வீஸ்லாம் மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறீங்களா, அந்த ஸ்கில்ஸ் தான். சாஃப்ட் ஸ்கில்ஸ்ங்கிற வரப்போ கம்யூனிகேஷன், சேல்ஸ், மார்க்கெட்டிங், மணி மேனேஜ்மெண்ட், டீம் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் சைக்காலஜி, பிரைசிங் ப்ராசஸ் இதெல்லாம் தான் சாஃப்ட் ஸ்கில்ஸ். உங்களுக்கு ஹார்டான ஸ்கில் அதான் கிராஃபிக் டிசைனிங். இந்த சாஃப்டான ஸ்கில்லை யூஸ் பண்ணி தான் மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறீங்க. நோட் பண்ணிக்கோங்க, நான் ஹார்டான ஸ்கில்லோட சாஃப்ட் ஸ்கில் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன ஸ்டார்டிங்ல. ஸோ அதனால சாஃப்ட் ஸ்கில்லையும் டே பை டே நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஸ்கில் இருக்கு, கிளைண்ட் கிட்ட ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணி செல் பண்ண தெரியலனா ரொம்ப கஷ்டம். சாஃப்ட் ஸ்கில்லையும் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நான் போனஸ் பாயிண்ட் ஒன்று சொன்னேன் இல்லையா, அது வேற ஒன்றும் கிடையாது, கான்டென்ட் கிரியேஷன் தான். கான்டென்ட் கிரியேஷன் நீங்க யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஸ்டார்டிங்ல உங்களோட மொபைல் போயா மைக்கை வச்சு மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் இதை வச்சு மட்டும் ஸ்டார்ட் பண்ண சொல்றேன்னா, இது ஒரு என்லெஸ் ஃப்ளோ. நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு கேமரா வாங்குறீங்க, தென் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக லென்ஸ் வாங்குவீங்க. தென் அப்போ மட்டும் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருமான்னு கேட்டால் கிடையாது. தென் லைட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. வீடியோ குவாலிட்டி இவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. தென் ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல மைக்கு தேடி போவீங்க. எஸ், இதை தான் நான் சொல்ல வரேன். இது ஒரு என்லெஸ் ஃப்ளோ. ஜஸ்ட் ஒரு மொபைல் அண்ட் ஒரு மைக் வச்சு மட்டும் இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கான்டென்ட் கிரியேஷன் யூஸ் பண்ணி எந்தெந்த வழியெல்லாம் மணி மேக் பண்ணலாம்னு பார்க்கும்போது ஆட் மூலியமா மணி ஜென்ரேட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல அது கிடையாது, பட் யூடியூப்ல இருக்கு. நம்பர் 2 ஸ்பான்சர்ஷிப். ஏதோ ஒரு பிசினஸ் ஆர் பிராண்ட்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்டை நம்ம வீடியோஸ் மூலியமா ப்ரோமோட் பண்றதுனால அவங்க நம்மளுக்கு பே பண்ணுவாங்க. இதுதான் ஸ்பான்சர்ஷிப். உங்க ஃபியூச்சர்ல என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அதுக்கு
மார்க்கெட்டிங்க்கு கன்ஃபார்ம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸில் வரும்போது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸை நம்ம கட் பண்ணிடுவோம். ஏன்னா எல்லாம் பிகினர்ஸாக தான் இருப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட் முக்கியமாக சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இந்த சீரிஸ் கண்டினியூ ஆக போகுது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் பார்ட்டாக பார்ப்போம். வீடியோ மட்டும் எவ்ரி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு கொஞ்சம் புரியாம போச்சுன்னா கூட பார்க்குற 5 minutes வேஸ்ட்டாக தான் போயிடும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லலாம்னு இருந்தேன். இந்த வீடியோஸில் பார்த்ததெல்லாம் பேசிக் ஆஃப் த ஆன்லைன் பிஸ்னஸஸ். நான் எடுத்தோன்னே ஃப்ரீலான்சிங் அப்படி இப்படி போயிட்டேன்னா கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும். பேசிக் எல்லாருக்கும் புரியணுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். தென் அடுத்தடுத்து இதிலிருந்து ஒரு பார்ட்டாக நம்ம போவோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை, see you.